Hi viewers, welcome back. This is Surendra. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன டாபிக் லேர்ன் பண்ண போகிறோம்னா ரியாக்டில் வந்து ஸ்டேட்னா என்னென்னு பார்ப்போம். அப்படியே வந்து ஆட்டோ பைன்னா என்ன, அது ஒரு மாடியூல், அது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மாடியூல் அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த வீடியோவில். ஓகேங்களா, நம்ம டுட்டோரியல் போயிடலாம். ஏன்னா இது கொஞ்சம் பெரிய டுட்டோரியலாக இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல நான் ஃபுல்லாக டாமை வந்து இது பண்ணுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா அதில் இருக்க ரெண்டர் மெத்தட் மட்டும் நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இந்த ரியாக்ட் டாம் தேவையில்லை. ஒன்ஸ் அது எனக்கு தேவையில்லை. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஏன் இங்கே கர்லி பிரேசஸ் போட்டிருக்கேன்னா, நான் ஆல்ரெடி என் டுட்டோரியலில் சொல்லியிருப்பேன். இது வந்து டிஸ்ட்ரக்சரிங். இது ஏன்னா நீங்கள் ரியாக்ட் டாம் அப்படின்ற இந்த ரியாக்ட் டாம்ன்ற ஃபைலுக்குள்ளார போய் பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க உங்களுக்கு காட்டுறேன். ரியாக்ட் டாம்குள்ளார போயிட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்ட் ஃபோல்டர் இருக்கு இல்லைங்களா, ரியாக்ட் டாமில் போய் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஜேஎஸ்ஸாக இருக்குது, யூனிஃபைட் வெர்ஷன்ஸாக இருக்குது. ஸோ ஓகே, இது என்னால் காட்ட முடியல. ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை, இந்த ரியாக்ட் டாம் ஃபைலில் என்ன இருந்திருக்கும், எப்படி இருக்கும்னு சொல்ல வரேன். என்ன சொல்ல வந்தேன்னா, இது ஏன் இந்த கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுறேன்னா, அந்த ஃபைலில் அதை வந்து டிஃபால்ட்டாக எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஓகே. இப்போ பாருங்கள், என் ஆப் வந்து எதுவும் ப்ரோக் ஆகலை, என் டெர்மினல் வந்து அதே தான் ரன் ஆகுது. ஓகேங்களா, இப்போது அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல இப்போது நான் வந்து ஒரு ஸ்டேட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸ்டேட் க்ரியேட் பண்ணால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும்னா, நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டர் தேவைப்படும். கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளார ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளார சூப்பர். இது ஏன் பண்ணுறேன்னா, இது வந்து நம்மளுடைய ரியாக்ட் இந்த காம்போனண்ட்டை எக்ஸ்டேண்ட் பண்ணுறதுக்காகவும், அப்புறம் இந்த திஸ்ன்றது இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளார இருக்கிறதுக்காகவும். ஓகேங்களா, இப்போது அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போது நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட் க்ரியேட் பண்ணுறேன். திஸ் டாட் ஸ்டேட் ஈக்குவல் டு, இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்டை பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து டிஃபால்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா விராட். ஓகேங்களா, விராட். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்ஸ். அவர் எத்தனை ஹண்ட்ரட்ஸ் வச்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 25. ஓகேங்களா, இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போது இதை டிஸ்பிளே பண்ணணும். இங்கே இந்த இடத்துல எப்படி டிஸ்பிளே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு H3 டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இதை காப்பி பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் எப்படி ப்ராப்ஸை வந்து எப்படி வந்து வர வைக்க, இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்டர்போலேஷன் சொல்லுவாங்க. அதுக்குள்ளார வந்து எப்படி நீங்கள் ப்ராப்ஸை பண்ணுவீங்களோ அதே போலவே திஸ் டாட் ஸ்டேட் டாட் நேம். ஓகேங்களா, ஸோ சிமிலராக இந்த இடத்துலையும் காப்பி பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பிளேயர் நேம். ஓகேங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளேயர் ஓடிஐ ஹண்ட்ரட்ஸ் எத்தனை ஹண்ட்ரட்ஸ் அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, எத்தனை ஹண்ட்ரட்ஸ் அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது என் டெர்மினல் போய் பார்க்குறேன் நேராக. ஏன்னா இங்கே வந்து நான் காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த ஒரு ப்ராப்ளம் எப்பயுமே வரும். ஸோ இங்கே வந்து ஹண்ட்ரட்ஸ். ஓகேங்களா, ஹண்ட்ரட்ஸ். இப்போ போய் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிஐ வந்து பிளேயர் நேம் வந்து விராட், ஓடிஐ ஹண்ட்ரட்ஸ் வந்து 25. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே வந்து ஒரு மெத்தட் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். அப்டேட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறேன். அந்த நேமை வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். இங்கே வந்து ஒரு ஈவெண்ட் பாஸ் பண்ணுறேன். இப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா, இங்கே வந்து அவர்
அதை அப்டேட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு மெத்தட் இருக்குது, செட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு. இது டிஃபால்ட்டான ஒரு மெத்தடு ரியாக்டில். இப்போ வந்து இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு மெத்தட். ஸோ அதுக்குள்ளார ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். அது ஆர்குமெண்ட் எப்படி என்னவாக இருக்குன்னா, ஒரு ஆப்ஜெக்டில் நீங்கள் என்ன பாஸ் பண்ணணும் அதை நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பாஸ் பண்ணுறதுனால இது வந்து மியூட்டேட் ஆகாது, இது வந்து இன்னொரு ரெஃபரன்ஸாக க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன சொல்கிறோம், நேம் ஈக்குவல் டு என்ன சொல்கிறோன்னா, இந்த டார்கெட் இந்த ஈவெண்ட்டோட டார்கெட் டாட் வேல்யூ. ஓகேங்களா? எதோட டார்கெட் டாட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகும். இருங்க ஒரு நிமிஷம், ஏன் இந்த எரர் காட்டுது? ஓகே, நான் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளார இந்த மெத்தட் எழுதிட்டேன். ஆக்சுவலாக இது கன்ஸ்ட்ரக்டருக்கு வெளியே வரணும். ஓகேங்களா? அதனால் இந்த எரர் கட்டுறாங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த மெத்தட் எழுதிட்டேன். இது எதுக்காக எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு இன்புட் டேக் வைக்கிறேன், இன்புட். ஓகேங்களா? இன்புட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் வந்து டெக்ஸ்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இது என்ன ஈவெண்ட்டில் இது ட்ரிகர் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, ஆன் சேஞ்ச் ஈவெண்ட்டில் என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தடை போய் கால் பண்ணணும். ஸோ திஸ் டாட் அப்டேட் நேம்ன்ற மெத்தடை போய் கால் பண்ணணும். இது ஒர்க் ஆகிறதுக்கு ரெண்டு வே இருக்குது. ஒன்று வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் இது பண்ணணும், அதாவது ஏரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா பைண்ட் திஸ். ஓகேங்களா? திஸ்ன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல டைப் பண்ணணும். இப்போ போய் நம்ம இதுக்கு போய்டுவோம். என் டெர்மினலில் எந்த எரரும் இல்லை, கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. இப்போ பாருங்கள், விராட் பலா நான் ரோஹித் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ ஏன் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்படி தான் ஒரு ஸ்டேட்டை வந்து நீங்கள் அசஸ் பண்ணணும். ஒரு இப்படி தான் ஒரு இனிஷியலாக ஒரு ஸ்டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போ ஆட்டோ பைண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி போயிட்டு பைண்ட் வந்து யூஸ் பண்ண பைண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஆட்டோ பைண்ட்னு ஒரு இது இருக்குது, ஒரு மாடியூல் இருக்குது, ரியாக்டோட மாடியூல். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நீங்கள் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு சில மெத்தட்ஸ் நான் க்ரியேட் பண்ணுறேன். இன்னொரு மெத்தட்ஸ் எதுக்காக க்ரியேட் பண்ணுறேன்னா, இன்னொரு மெத்தட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, 100 வந்து இன்க்ரீமெண்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இன்க்ரீமெண்ட் 100s. ஓகேங்களா? அந்த 100s வந்து இன்க்ரீமெண்ட் பண்ணுறது. இந்த மெத்தடில் வந்து எந்த ஆர்குமெண்ட்டும் பாஸ் பண்ணல, நான் டேரெக்டாக அப்படியே போயிட்டேன். ஸோ இதுக்குள்ளார திஸ் டாட் செட் ஸ்டேட், அது வந்து ஒரு மெத்தட். ஸோ அதுக்குள்ளார ஒரு ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணுறோம். அங்கே வந்து என்ன பாஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, 100ஓட கரண்ட் ஸ்டேட்டை வந்து பாஸ் பண்ணுறோம். இப்போ வந்து இந்த ஸ்டேட் வந்து என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இப்போது நான் வந்து எனக்கு என்ன கரண்ட் ஸ்டேட்டோ அது கூட ஒரு 100 வந்து ஆட் பண்ணணும். இன்க்ரிமெண்ட் +1 தானேங்க எப்பயுமே. திஸ் டாட் ஸ்டேட் 100 ஸ்பெல்லிங் தப்பாக எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதை நான் பார்க்கவே இல்லை, பார்த்தீங்களா? தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் பார்க்கல. ஓகேவா? 100s. அப்போது இங்கே கரெக்டாக எழுதியிருக்கேன். ஹண்ட்ரட்ஸ். ஓகேங்களா? +1. ஓகேங்களா? அப்போது இங்கேயும் 100s. ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள் +1. ஓகே, இப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா, ஸோ இதே ப்ராசஸ் தான் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிக்ரிமெண்ட். ஓகேங்களா? டிக்ரிமெண்ட் 100. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா -1. இப்போ பார்த்தீங்கன்னா +1 -1 இருக்குது. நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, 2 பட்டன் வைக்க போகிறேன்.
பட்டன் சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பட்டன் BUTTON பட்டன் ஒரு நிமிஷம், 2 பட்டன் நான் ரெண்டுத்தையும் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா இதோட டைப் வந்து பார்த்திங்கன்னா சரி டைப்லாம் வேணாம், நான் என்ன சொல்கிறேன்னா ஆன் கிளிக் ஈவெண்ட் யூஸ் பண்ண போகிறேன். ஆன் கிளிக் அப்போ எனக்கு என்ன நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு வந்து வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ this dot increment. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து எனக்கு வந்து இங்கேயே நான் வந்து டேரெக்டாக பைண்டு வந்து இங்கேயே இப்படி யூஸ் பண்ணிடலாம். பட் ஆனால் இதுக்கு பதிலாக என் கோடை கொஞ்சம் அழகாக கொஞ்சம் நீட்டாக இருக்கிறதுக்காக நான் வந்து ஆட்டோ பைண்டுன்ற ஒரு மாடியூல் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க, இதில் போய்ட்டு நீங்கள் டெர்மினலில் ஓப்பன் பண்ணிக்கங்க. இங்கே போய்ட்டு npm install dash இல்லை வெறும் டேஷ் சேவில் டேஷ் கேபிட்டல் எஸ் போட்டாலும் ஓகே தான், ரெண்டும் ஒரே ஃப்ளாகை தான் குறிக்கும். இங்கே போய்ட்டு என்ன பண்ணணும்னா react -auto bind அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த மாடியூல் வந்து என்டர் ஆகிடும், சரி டவுன்லோட இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆகிட்டு எதில் இன்ஸ்டால் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் என்னுடைய package.json ஃபைலில். இங்கே பாருங்கள் ஆட்டோ பைண்ட் வந்து ஆல்ரெடி ரியாக்ட் ஆட்டோ பைண்ட் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இங்கே நான் இம்போர்ட் பண்ண போகிறேன். இம்போர்ட் ஆட்டோ பைண்ட் ஃப்ரம் react ஆமாம் react -auto bind. கொச்சிக்காதீங்க, தூக்கம் வந்துருச்சு அதனால தான் வளர்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஆட்டோ பைண்ட் இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போது நான் எப்படி என்ன பண்ண போகிறேன்னா இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளார என்ன சொல்லணும்னா ஆட்டோ பைண்ட் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக இதுக்குள்ளே இருக்க எல்லா மெத்தட்ஸ்க்கும் இந்த திஸ்ன்றது போயிட்டு தானாக பைண்ட் ஆகிடும். ஸோ நான் இங்கே வந்து டாட் பைண்ட் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த parenthesisக்குள்ளார பாஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிடும். ஸோ இதையே காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து என்ன சொல்கிறேன்னா decrement hundreds அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வேல்யூ வந்து ப்ளஸ் வச்சுக்கிறேன், இங்கே மைனஸ் வச்சுக்கிறேன். என்னுடைய டெர்மினலில் பார்க்குற எந்த எரர்ஸும் இல்லை. நான் இங்கே போய் ரீஃப்ரெஷ் பண்ணியிருப்பேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் கொடுக்குறேன். அவர் எத்தனை ஹண்ட்ரட்ஸ் அடிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 10 ஹண்ட்ரட்ஸ் அடிச்சிருக்காரு. ஓகேங்களா? இது ஒர்க் ஆகுதா? இப்போது இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் ஆட்டோ பைண்ட் யூஸ் பண்ணும்போது இது எல்லாத்துக்கும் போயிட்டு எல்லாத்துக்கும் போயிட்டு இந்த ஆட்டோ பைண்ட் வந்து உட்காந்துரும். இதுக்கும் திஸ் வந்து இதுக்கே பைண்ட் ஆகிடும், இதுக்கும் திஸ் வந்து இதுக்கே பைண்ட் ஆகிடும், இதுக்கும் திஸ் வந்து இதுக்கே பைண்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நிறைய காம்போனன்ட் லைஃப் சைக்கிள்லாம் யூஸ் பண்ணுவோம். இதுக்குள்ளார ரியாக்ட்குள்ளார இன்பில்டாக ஒரு 10 லைஃப் சைக்கிள் இருக்குது. அது அப்போ லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ் இருக்குது. அது நான் என்னென்னு சொல்லிட்டு அது தனியாக ஒரு டுட்டோரியல் எடுக்கிறேன். இது ஃபண்டமெண்டல்ஸ்ன்றதுனால ஜஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுக்குறேன். காம்போனன்ட் டிட் மவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் மவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்பில்ட் மெத்தட் இருக்குது. இது ஒரு லைஃப் சைக்கிள் தான், ரியாக்ட் ஒரு லைஃப் சைக்கிள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மற்ற ஃப்ரேம் ஒர்க்கை இது கூட எம்போர்ட் பண்ணுறதுக்கும் ஏஜெக்ஸ் ரிக்வெஸ்ட் வந்து இதுக்குள்ளார யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த மவுண்ட் வந்து இந்த காம்போனன்ட் டிட் மவுண்ட்ன்றதை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா கன்சோல் லாக்குள்ளார என்ன சொல்கிறேன்னா காம்போனன்ட் மவுண்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். இது ஏன் போட்டேன்னா இப்போது இந்த திஸ்ன்றது இதுக்கும் மவுண்ட் ஆகிடும் இந்த மெத்தடுக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரி ஆகக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா
நம்ம இந்த இடத்துல நீங்கள் என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் நேம் அந்த மெத்தடுக்கு மட்டும் இதை பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஹண்ட்ரட்ஸ் அந்த மெத்தடுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிக்ரிமெண்ட் ஹண்ட்ரட்ஸ் இதுக்கு மட்டும் பண்ணால் போதும். இந்த மாதிரி லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸுக்கு வந்து அந்த திஸை வந்து பைண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கன்சோலில் போய் பார்க்குறேன், ஒரு நிமிஷம் இருங்க. காம்போனன்ட் டிப் மவுண்ட் கரெக்டு தானே? ஏன் கன்சோலில் ஆகலை? ஒரு நிமிஷம் இருங்க, கூகுள் பண்ணிடுவோம். காம்போனன்ட் டிப் மவுண்ட் ஓகே கரெக்டு தான். இதை அப்படியே காப்பி பண்ணுங்கள். இதில் எதனா தப்பு பண்ணியிருக்கேன், மவுண்ட் எதனா ஸ்பெல்லிங் தப்பு பண்ணியிருக்கேன். எஸ், மவுண்ட்டு தான் ஸ்பெல்லிங் மாற்றி எழுதிக்கிறேன்னு நினைக்கிறேன். இப்போ பார்ப்போம் இருங்க. இங்கே பாருங்கள் மவுண்ட் ஆகிடுச்சு. சில ஸ்பெல்லிங் தான் மாற்றி எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன். தூக்கத்தில் தெரியலைங்க, ஒன்றும் கோச்சிக்காதீங்க. மணி 3:15 அதான் தூக்கம் வந்துருச்சு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இந்த ஆர்கியூமெண்ட் மாதிரி இங்கே பாஸ் பண்ணுறதுனால இந்த காம்பனண்ட் லைஃப் சைக்கிளுக்கு இது போய் அஃபெக்ட் பண்ணாது. ஓகேங்களா? ஓகே, இதுக்காக தான் பார்த்தேன். ஆஸ் யூஷுவல் நம்ம ஆல்ரெடி ஒர்க் பண்ண மாதிரி ஜஸ்ட்டு சுரேந்தர்னு போட்டுப்போம். இவர் இது வரைக்கும் எந்த 100 அடித்ததே இல்லை. ஸோ 0 வச்சுருவோம். எனக்காக 1 மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேவா? 1. ஓகே, என் அப்ளிகேஷன் நல்லா ஒர்க் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காம்பனண்ட் மவுண்ட் ஆகிருக்கு. இதில் வந்து இந்த திஸ்ன்றது பைண்ட் ஆகாது. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல். இந்த ஸ்கோர் வந்து இந்த வீடியோக்கான ஸ்கோப் வந்து இதோட முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ண மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ரொம்ப பிளாபர் ஆகுது. ஓகே, தேங்க்யூ, பாய்.